அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது வீரமலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய மாடித்தோட்டத்தில் 2-3 வருஷமாகவே அறுவடை கொடுத்துட்ருக்கிற செடி வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஒரு செடி 100-200 கொடுத்து வாங்குகிறோம். அது ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி இருந்துச்சு, அறுவடை கொடுத்துச்சு அப்படின்னா அதை நமக்கு சந்தோஷம் தரும் இல்லைங்களாங்க. உடனே பட்டு போயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு மாடி தோட்டம் வச்சு செடிகள் வளர்க்குறதுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். நமக்கு வாங்கி கொடுக்குறவங்களும் நம்ம அது போல் அந்த செடிகளை காப்பாற்றலைன்னா அதுக்கப்புறம் வாங்கி தர மாட்டாங்க இல்லைங்களா. அந்த வரிசையில் இன்றைக்கி என்னுடைய மாடி தோட்டத்தில் உள்ள செடிகள் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த செடிகளை நான் எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்துட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். அந்த மாதிரியான செடிகளை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கொடி ரோஸுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா, நான் மேலே ஹைட்டில் பூத்துந்துச்சு பாருங்கள். அது 3 வருஷத்துக்கு மேலே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த செம்பருத்திகள்ங்க, நாட்டு செம்பருத்திகள், இந்த லைட் ரோஸ் செம்பருத்தி, சாண்டல் செம்பருத்தி, ஃபேண்டா கலர் செம்பருத்தி, ரெட் கலர் செம்பருத்தி, நாட்டு வகையான உள்ள எல்லா செம்பருத்திகளும் எங்கிட்ட 2-3 வருஷமாகவே இருந்த அறுவடை கொடுத்துட்ருக்கு. நீங்கள் பழைய பதிவுகளை பார்க்கலாம். அடுத்தது இந்த மல்லிகைப்பூக்களுங்க. மல்லிகைப்பூக்களும் 3 வருஷமாக இருக்குங்க. ஆனால் இந்த வருஷம் தாங்க அதிக பூக்கள். அதுவும் மார்ச் மாதத்துலேயே எனக்கு பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷம்லாம் கூட மே மாதம்தான் பூக்க ஆரம்பிச்சிது. மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன், வாங்கின உடனேயே நமக்கு அந்தளவு பூக்கள் தராது, அதுக்கப்புறம் கொடுக்கும்ன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கல்ரோஜாக்கள்ங்க. கல்ரோஜாக்கள் இல்லாத நாளே இல்லைங்க. அவங்க எல்லா சீசன்லேயும் பூக்குறாங்கங்க. ரெட் கலர், எல்லோ கலர், பிங்க் கலர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் போகன்வில்லா. இதுவும் இந்த செடிகள் வாங்கினது எல்லாமே நான் உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே, சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே. அதனால் நம்ம முறையான பராமரிப்பு கொடுத்தோம்னா நல்லாவே இருக்குங்க. ஹைப்ரிட் செம்பருத்தி கேட்டிருந்தாங்க, லாங் லைஃப் வருமானு. இப்போ நீங்கள் பார்க்குறது பிங்க் கலர் அவ்வளோ அழகாக பூக்குங்க. ஆனால் ஹைட்லாம் வர மாட்டேங்குதுங்க. நம்ம வாங்கும்போது எந்த ஹைட் இருக்கோ அதே ஹைட்டு தான் இருக்குது. என்கிட்ட 2 வருஷமாக இருக்குது அந்த பிங்க் கலரு செம்பருத்தி. ஹைட்டு வர மாட்டேங்குது, ஆனால் பூக்கள் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. நம்ம முறையாக பராமரிப்பு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா செடிகளும் நமக்கு அறுவடை தருங்க. அதுக்கப்புறம் இந்த ரம்பை இலை, அதுவும் 1 வருஷத்துக்கு மேலே நம்ம கூட இருந்துகிட்ருக்குங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்கள் கூட பகிர்ந்தேன். எல்லா செடிகளையுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்க, முன்னாடியிலேருந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். நான் வாங்கிட்டு உங்கள் கூட எல்லாத்தையுமே உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன். இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வளர்க்குற செடிகள் சாமந்தி செடிகள் தாங்க. சாமந்தி இது வரைக்கும் இல்லை, இப்போதைக்கு அதை நான் வளர்த்துக்கிட்ருக்கிறேன். அது எப்படி எனக்கு லைஃபு கொடுக்குதுங்கிறத அடுத்தடுத்ததில் சொல்கிறேன். இப்போ பார்க்குற இந்த பிங்க் கலர் அடுக்கு செம்பருத்திலாமும் 2 வருஷத்துக்கு மேலேயுமே இருக்குங்க. ஒயிட் செம்பருத்திலாம் சொல்லவே வேண்டாங்க, அள்ளி கொடுக்குதுங்க பூக்கள். ஒயிட் கலர் செம்பருத்தியும் இந்த ரோஸ் கலர் செம்பருத்தியும் அவ்வளோ மொட்டுகள் வைக்குங்க. நம்மளால் அந்த கிளையை உடைக்க கூட மனசு வராது. அதனாலே நான் ஹைட்டாகவே வளர்த்துட்ருக்கேன். இந்த எல்லோ கலர் அது என்ன பூக்கள், இட்லி பூக்கள்ங்க. இதுவும் 2 வருஷமாகவே இருக்குங்க. இந்த செடிகள் வாங்கினது எல்லாமே நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன். கருவேப்பிலையும் சின்ன கண்டான கொண்டு தெருவுலேருந்து எடுத்துகிட்டு நான் நட்டதுங்க. அதுவும் இப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. 2 வருஷம் ஆகுதுங்க. நீல கொத்து கத்திரி பற்றி சொல்லவே வேண்டாங்க. இந்த 3வது ஆடி பட்டங்க இந்த வருஷம் வந்துச்சுன்னா 3வது வருஷமும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சங்கப்பூக்களுங்க. சங்கப்பூக்களும் 2 வருஷமாக இருக்குது. நிறையா நீங்கள் பார்க்குற செடிகளில் முக்கால் இந்த டேபிள் ரோஸ் பாருங்கள். டேபிள் ரோஸும் ரொம்ப நாளுக்கு வாழை 2 வருஷத்துக்கு மேலேயே இருக்கிறாங்கங்க. சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம முறையான பராமரிப்பு